ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். எப்படி ஒரு சொல்யூஷனோட சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அதுக்குள்ள இருக்கிற மாலிக்யூல்ஸோட வெயிட்டை, அதாவது மோலார் மாஸை கண்டுபிடிக்கலானதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்குற ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஏன் வின்டர் டைம்ல ஐஸ் இருக்கிற ரோட்ல உப்பு போடுறாங்கன்னு? அது வெறும் ஐஸை உருக்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கெமிஸ்ட்ரி பிரின்சிபல் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அது வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டை மாத்துறதுக்கு தான். நீங்க சால்ட் ஆட் பண்ணும்போது வாட்டர் இனிமே 0 டிகிரி செல்சியஸ்ல ஃப்ரீஸ் ஆகாது. இந்த சின்ன ஐடியா தான் பழைய காலத்து கெமிஸ்ட்க்கு ஒரு பெரிய டூலா இருந்துச்சு. அதை வச்சு அவங்க கண்ணுக்கு தெரியாத மாலிக்யூல்ஸை வே பண்ண முடிஞ்சது, அதாவது அதுங்களோட மோலார் மாஸை கண்டுபிடிக்க முடிஞ்சது. சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? இந்த கான்செப்ட்க்கு பேர் தான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அப்படின்னா என்ன? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அது ஒரு சொல்யூஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். பட் அது அந்த சொல்யூஷன்ல எவ்வளோ சால்யூட் பார்ட்டிகல்ஸ் டிசால்வ் ஆயிருக்குங்கிறத மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த பார்ட்டிகல் என்னங்கிறது டிபெண்ட் பண்ணிடல. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த குவான்டிட்டி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம டிசால்வ் பண்ற பார்ட்டிகல் சால்ட்டா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது இருக்கட்டும், அது முக்கியமே இல்ல. எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குங்கிறது மட்டும்தான் மேட்டர். இந்த ஒரு லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட் அல்லது ஃப்ரீசிங் பாயிண்ட்ல வர மாற்றம் அதுல எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் டிசால்வ் ஆயிருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் என்னங்கிறத பொறுத்து கிடையாது. இந்த ஐடியா கொஞ்சம் அப்டிராக்டா இருக்கு இல்லையா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் அனாலஜி யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்விம்மிங் பூலை இமேஜின் பண்ணிக்கோங்க. பியோர் வாட்டரை ஒரு காமான ஸ்விம்மிங் பூலை நினச்சிக்கோங்க. இந்த பூல்ல ஐஸ் ரொம்ப ஈஸியா ஆர்டரா 0 டிகிரி செல்சியஸ்ல ஃபார்ம் ஆயிடும். இப்போ அந்த பூல்குள்ள கொஞ்சம் ஸ்விம்மர்ஸை ஆட் பண்ணலாம். இந்த ஸ்விம்மர்ஸ் தான் நம்ம சொல்யூட் பார்ட்டிகல்ஸ். இந்த ஸ்விம்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த பூலோட அமைதியை கெடுத்து ஐஸ் ஒரு ஆர்டரை ஃபார்ம் ஆகிறத தடுப்பாங்க. ஜாஸ்தி ஸ்விம்மர்ஸ் இருந்தா ஜாஸ்தி டிஸ்ரப்ஷன் இருக்கும், சரியா? இந்த டிஸ்ரப்ஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஏன்னா நம்மளால அதை மெஷர் பண்ண முடியும். அதை மெஷர் பண்றது மூலமா நம்ம தெரியாத ஒரு சப்ஸ்டன்ஸோட மோலார் மாஸை கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு யூனிவர்சல் மெத்தட். சாரி, இந்த அனாலஜிலேருந்து வெளியில வந்து உண்மையாலவே மாலிகுலர் லெவல்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 0 டிகிரி செல்சியஸ்ல பியோர் வாட்டர் மாலிக்யூல்ஸ் அண்ணா சேர்ந்து ஒரு ஐஸ் கிறிஸ்டலா ஃபார்ம் பண்ண ரெடியா இருக்கும். ஆனா அதே டெம்பரேச்சர்ல சால்ட் வாட்டர்ல என்ன ஆகும்னா, அந்த சோடியம் அண்ட் குளோரைட் அயான்ஸ் வாட்டர் மாலிக்யூல்ஸை சுத்தி நின்னுக்கும். இந்த அயான்ஸ் வாட்டர் மாலிக்யூல்ஸை இழுக்கும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி. இதனால அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸால ஐஸ் ஸ்ட்ரக்சர்ல போய் லாக் ஆக முடியாது. ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனை ஓவர் கம் பண்ணி வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணணும்னா நம்ம டெம்பரேச்சரை இன்னும் ரொம்ப குறைக்கும். இப்போ இந்த பிரின்சிபலோட ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸை கொஞ்சம் பார்ப்போம். நம்ம கார் ரேடியேட்டர்ல யூஸ் பண்ற ஆன்டிஃப்ரீஸ், அதாவது எத்திலீன் கிளைகால், கரெக்டா இப்படி தான் வேலை செய்யுது. விண்டர்ல அது வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டை குறைச்சு ஐஸ் ஆகாம பார்த்துக்கும். சம்மர்ல அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட்டை ஜாஸ்தி பண்ணி தண்ணி கொதிச்சு ஆவி ஆகாம பார்த்துக்கும். ஆனா கெமிஸ்ட்ரிக்கு இதுல என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்? அதுதான் தெரியாத ஒரு சப்ஸ்டன்ஸோட மோலார் மாஸை கால்குலேட் பண்றது. ஒரு கெமிஸ்ட் லேப்ல எப்படி மோலார் மாஸை கண்டுபிடிப்பாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட மாஸ் ஆஃப் அன்னோன் சப்ஸ்டன்ஸை தெரிஞ்ச ஒரு மாஸ் ஆஃப் சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணுவாங்க. செகண்ட், அந்த சால்வெண்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட்ல எவ்வளோ சேஞ்ச் வந்திருக்குன்னு, அதாவது டெல்டா டிஎஃப் ரொம்ப கவனமா மெஷர் பண்ணுவாங்க. தேர்ட், டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் இன்டூ எம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சொல்யூஷனோட மொலாலிட்டி எம்மை கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபைனலி, அந்த மொலாலிட்டியும் நமக்கு தெரிஞ்ச மாசஸும் வச்சு அந்த அன்னோன் சப்ஸ்டன்ஸோட மோலார் மாஸை கால்குலேட் பண்ணிடுவாங்க. பாத்தீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ் தான். ஓகே, நம்ம இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வரோம். உங்க எக்ஸாம்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஒரு குயிக் ரீகேப் பண்ணிடலாம். மூணாவது விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது த கோர் ஐடியா. அது பார்ட்டிகல்ஸோட எண்ணிக்கை தான் முக்கியம், அது என்ன பார்ட்டிகல்னு முக்கியம் இல்ல. ரெண்டாவது த மென்டல் பிக்சர். சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரீசிங் அண்ட் பாய்லிங் ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைச்சுக்கோங்க. மூணாவது த ரியல் எக்ஸாம்பிள், கார் என்ஜினை பார்த்துக்கிற ஆன்டிஃப்ரீ. இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். அப்போ எக்ஸாம்ல இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகும். யூ've got this. All the best.